வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய கவனமும் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், இந்த தேர்தல் வாக்கெடுப்பு யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்று எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாகவும் இருக்கிறது. வழக்கமாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்று மட்டுமே இருக்கும். இந்த முறை நடிகர் விஜயும் ஒரு கட்சி ஆரம்பித்து வெறுமனே பேச்சுக்காக சொல்லாமல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் இறங்கி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பிரச்சாரமும் செய்து வெற்றி வாய்ப்பை நோக்கியிருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக கருதப்படுவதால் விடை எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஸோ நமது பக்கத்திலிருந்தும் நமது பார்வையில் யார் வெற்றி பெறக்கூடும் என்று சொல்வோம். ஸோ இப்போது திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அதன் கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் அப்படியே இருக்கின்றன. சென்ற பாராளுமன்ற தேர்தல் அல்லது சென்ற சட்டசபை தேர்தலிலிருந்து கூட்டணியிலே தொடர்கின்றன. ஆகவே திமுக கூட்டணி ஒரு பலமாக இருப்பதாக படுகிறது. அந்த பலம் அது பெறப்போகிற எண்ணிக்கையில், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில், அதாவது வெற்றியிலும் பிரதிபலிக்கக்கூடும். அது ஒன்று. இரண்டாவது, அதிமுக கூட்டணி பாஜக இரண்டும் பிரதானமாக இருந்து பாமக என்ற சில உதிரி கட்சிகளும் சேர்ந்து இன்னொரு அணியாக போட்டியிடுகின்றன. அவை இந்த இரண்டாவது கூட்டணியில், அதாவது என்டிஏ அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில் ஒத்துழைப்பு அந்தளவு உறுதியாக இல்லை என்றே படுகிறது. கடைசிகளும் இழுப்பறியிலே இருந்தார்கள். ஏதோ இருவருக்கும் அந்த உறவு இருந்ததாக தெரியவில்லை, தேர்தல் உறவு. அது ஒரு பக்கம். மூன்றாவது விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா. அந்த கட்சியின் ரசிகர்கள், தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். தம்முடைய கட்சி தலைவரின், அதாவது தன்னுடைய அபிமானி நடிகரின் சினிமா எப்படி வந்தால் எப்படி உற்சாகம் இருப்பார்களோ அதே உற்சாகத்துடன் இருக்கிறார்கள், செயல்பட்டார்கள் தேர்தல் சமயத்திலும். சரி, இப்போது முதலில் படுகிற என் மனதில் படுகிற வெற்றி வாய்ப்பு பற்றிய கருத்துக்களை கூறுகிறேன். எனக்கு தெரிந்து திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடும் என்றே தோன்றுகிறது. திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரக்கூடும், அப்படித்தான் என்னுடைய கணிப்பு. அதற்கு சில காரணங்கள் சொல்கிறேன். ஒன்று, கடந்த சில வருடங்களாக அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே இன்டாக்டாக அதை ஒட்டியே இருக்கின்றன. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவர்களுடைய புதுசாக கோஆர்டினேஷன் உருவாக்க வேண்டும், ஒத்துழைப்பு உருவாக்க வேண்டும் கட்சிகளிடையே என்ற பிரச்சனை இல்லை. அது ஒன்று. ப்ளஸ் எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரே நோக்கத்தை உடையவர்கள். அதுவும் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது கொள்கை ரீதியாக, அதாவது பிஜேபி வந்துடக்கூடாது, கொள்கை ரீதியாக இருக்கிறது. அப்படி பிஜேபி என்ன கொள்கை கொண்டிருக்கிறார்களோ அது நேர் ஆப்போசிட்டாக கொள்கை கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்கள். அந்த விதத்தில் அவர்களுடைய ஒற்றுமையை சொல்கிறேன், கொள்கையை ஒற்றுமையை சொல்கிறேன். அந்த ஒரு விஷயமே அவங்களை ஒட்டி வைத்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று. ப்ளஸ் ஒரு பழைய சம்பவத்தை சொல்கிறேன். 2004 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி புதிய தலைவர் கருணாநிதி தலைமையில் போட்டியிட்டது. மறுபுறம் அதிமுக கூட்டணி ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் போட்டியிட்டது. திமுக கூட்டணி 7 கட்சிகளுடன் சேர்ந்து பலமாக இருந்தது.
அந்த பாராளுமன்ற தேர்தலில் அது பெரும் வெற்றியை பெற்றது அந்த திமுக கூட்டணி. அது இருக்கட்டும். பிறகு 2006 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதே கூட்டணி அப்படியே இருந்தது. 2 வருடங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பெரும் வெற்றியை பெற்றது. 2006 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று, சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானார். அது இருக்கட்டும். அதே கதை தான், அதே சம்பவம் தான், அதே வரலாறு தான் இப்போது திரும்புகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி போட்டியிட்டு 40 இடங்களை வென்றது. 40 இடங்களையும் வென்றது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. இப்போ அதே கூட்டணி இன்னும் தொடர்கிறது. அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதே வெற்றி வாய்ப்பு தொடரப் போகிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். அது ஒன்று. சரி, திமுகவை திரும்பி வருவதற்கு ஏன் வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறேன் என்றால், திமுகவிற்கு இருக்கின்ற வாக்கு திமுகவிற்கு என்று இருக்கிற வாக்கு வங்கியை எதிர்க்கட்சிகளால் உடைக்க முடியவில்லை அல்லது சிதறடிக்க முடியவில்லை. அது ஒன்று என்று நினைக்கிறேன். திமுகவிற்கு அல்லது அது தோழமை கட்சிகளுக்கு இருக்கிற வாக்கு வங்கி எஸ்சி எனப்படுவதில் அந்த ஜாதிக்காரர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 10-12% அப்படியே இருக்கும். அடுத்து முஸ்லீம்களோட வாக்கு வங்கி 10-15% அதுவும் அப்படியே அவர்களுக்கு சேரும். ஸோ இரண்டும் சேர்ந்தாலே 25 ஆகிவிடுகிறது. திமுகவுக்கு பாரம்பரியமாக ஓட்டு போடுவர்கள் 10% இருக்கலாம், அது 35% ஆகிவிடுகிறது. காங்கிரஸுக்கு என்று பழங்காலத்திலிருந்து ஓட்டு போட்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு எல்லாம் சேர்த்தால் 35-40 கிட்டே வரலாம். காங்கிரஸுக்கு என்று வாக்கு வங்கி இல்லை. ஆனால் பிஜேபியோட காங்கிரஸை விரும்புபவர்கள் முஸ்லீம்கள், அது தெரிந்த கதையே. ஆகவே அதை சிதறாமல் பார்த்து கொண்டார்கள் திமுக கட்சி தலைமை. ஆகவே ஓட்டும் சிதறவில்லை, அதாவது வாக்கு வங்கியும் சிதறவில்லை, தோழமை கட்சிகளும் சிதறவில்லை. இதோடு புதிதாக தேமுதிகவையும் சேர்த்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியில். தேமுதிகவினால் என்ன பலம், என்ன பிரயோஜனம் என்று ஒரு கேள்வி எழலாம். தொகுதியில் 1000 ஓட்டுகள் வைத்திருக்கலாம், அது ஒன்று. அதை தவிர திமுக என்றாலே ஒரு அரக்கத்தன்மை அல்லது எவில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதுபோல் ஒரு முத்திரை பதிந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் செய்த காரியங்களினால் அது உண்மையும் கூட. ஸோ அந்த ஒரு கெட்ட பார்வையை தன் மீது கொஞ்சம் களைவதற்கு ஒரு சாந்தமான விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவை முயன்று சேர்த்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் கூட்டணியில். அதுக்கு ஒரு 10 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அந்த கூட்டணியை வெற்றிகரமாக முடித்தார்கள். இது பார்வைக்கு எவ்வளோ ஓட்டுகள் சேர்கிறதோ இல்லையோ, ஜனங்களுடைய பார்வைக்கு ஓகே கூட்டணி என்ற கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு தோன்றுகிறது. அது ஒன்று. இது இருக்கட்டும். திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பை பார்த்தோம். ஸோ திமுக எவ்வளோ தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால், திமுக கூட்டணி அல்லது திமுக அது சொல்வதற்கு முன்பு அதிமுக கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணியை விசாரிப்போம். ஸோ முதலிலிருந்தே பிஜேபி அதிமுக கூட்டணி சரியாக ஒத்து வரவில்லை என்பதுதான் நிதர்சனம். என்னுடைய பார்வையும் கூட. சென்ற வீடியோக்களில் பிஜேபி கூட்டணி விஷயத்தில் அல்லது தொகுதி எண்ணிக்கை விஷயத்தில் செய்த தவறுகளை நான் சொல்லியிருந்தேன். அது இருக்கட்டும். ஏனென்றால் பிஜேபியினரும் அதிமுகவினரும் சில ஆண்டுகளுக்கு சமீப ஆண்டுகள் வரை ஒருத்தவரை தாக்கி கொண்டிருந்தார்கள். அது நன்றாக தெரிந்தது. முக்கியமாக அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தது. தமிழக அதிமுகவினருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவரை எப்படியா நீக்கும்படி செய்தார்கள். ஆகவே அங்கேயே உறவு முறிந்து விட்டது
ப்ளஸ் பிஜேபிக்கு கொடுத்த சீட்களின் எண்ணிக்கை விஷயத்திலும் அதிமுக பெரும் துரோகம் செய்தது. ஆகவே இந்துத்துவா சிந்தனையுள்ள வாக்காளர்கள் பிஜேபியினர் ஒரு சோர்வை அடைந்திருக்கிறார்கள். அந்த சோர்வு அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கக்கூடும். அது ஒன்று. கூட்டணி இணக்கமாக இல்லை என்று நல்லாவே தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களை வெறும் 27 தொகுதிகளை பிஜேபிக்கு கொடுத்துவிட்டு அதிமுக எப்படி ஒத்துழைப்பை தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்க முடியும்? அது ஒன்று. ப்ளஸ் ஸ்டார் லீடர்ஸ் என்று சொல்கிற என்டிஏ கூட்டணியில் யாரும் இல்லை. கூட்டணி தலைவர் என்கிற ஸ்டார் லீடர் என்கிற இல்லை. இவர் எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு ஷோ காட்டினால் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் இது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி தோல்வியடையப் போகிறது என்று தெரிந்தது. சரி, என்டிஏ கூட்டணியில் அது அதிமுக கூட்டணி எவ்வளவு வெல்லும் அல்லது பிஜேபி டிஎம்கே கூட்டணி எவ்வளவு வெல்லும் என்று கேள்வி சொன்னேன் அல்லவா? எனக்கு தெரிந்து திமுக போட்டியிடுகின்ற இடங்களை தவிர்த்து மற்ற தோழமை கட்சிகள் போட்டியிடுகின்றன அல்லவா? காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இன்னும் சில உதிரி கட்சிகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் வேண்டுமானால் அதிமுகவிற்கு வாய்ப்பு இருக்குமே தவிர மற்ற இடங்களில் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிற அல்லது வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், திமுகவின் தோழமை கட்சிகளிடையே தொண்டர்கள் பலம் அந்தளவு இல்லை திமுகவுடன் ஒப்புமைப்படுத்தும் போது. ஆகவே அவர்கள் திமுக ஓட்டுகளை கவர்வார்கள் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக திமுக ஒரு 170 இடங்களில் போட்டியிடுகிறது என்றால் மீதமுள்ள 64 தொகுதிகள் தோராயமாக சொல்கிறேன், அந்த இடங்களில் வேண்டுமானால் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதிமுக கூட்டணி வேண்டுமானால் அதிகபட்சமாக சொல்கிறேன் 60 இடங்களை தாண்டாது. அதிகபட்சம் சொல்கிறேன். குறைந்தாலும் குறையலாம், 30 சீட்டுகளும் வாங்கலாம், அவ்வளோதான். அதே போல் திமுக கூட்டணியும் 370 இடங்களையும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. மற்ற தோழமை கட்சிகளின் இடங்களில் வெற்றியை தவறவிட்டால் இந்த தானே போட்டியிடுகிற இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் என்னுடைய ஊரிலேயே பார்த்தால் திமுகவின் தோழமை கட்சி தான் போட்டியிடுகிறது. இங்கேயும் அவர்கள் அதே விறுவிறுப்புடன் உற்சாகத்துடன் செயல்படுகிறார்கள் தொண்டர்கள். இதை சொல்ல முடியாது. திமுக கூட்டணி அதிகமாக வெற்றி பெற்றாலும் பெறலாம், இருக்கட்டும். 2 கட்சிகளை பற்றியே பேசினேன். மூன்றாவது விஜய் கட்சியோடு பேசவில்லை. எனக்கு தெரிந்து விஜய் கட்சி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறலாம். ஆனால் அது வெற்றியாக, அதாவது தொகுதிகளின் வெற்றியாக மாறுமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏன்னால் கட்சி ஆரம்பித்து 3 வருடங்கள் தான் ஆகின்றன. தொண்டர்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும், உற்சாகத்துடன் இருந்தாலும் அவர்களுடைய கோஆர்டினேஷன் வேண்டும். யாருக்கும் தேர்தல் அனுபவம் இல்லை. ஆதரவு என்பது வேறு, தேர்தல் அனுபவம், தேர்தலில் பணியாற்றுவது என்பது வேறு. ஒரு ஊர் என்று இருக்கட்டும், அதோட கிளை என்று இருக்கிறது, ஒன்றியம் என்று இருக்கிறது, ஒரு பூத் என்று இருக்கிறது. எல்லா இடத்திலும் பரவி இருக்க வேண்டும் ஒரு கட்சி என்றால், அலுவலர்கள் என்றால். அது ஒரு குறையாக இருக்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு. ஆனால் கணிசமான வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்புள்ளது. ஒரு 10 முதல் 20% வரை வாக்கு வாங்குகிற வாய்ப்புள்ளது. அது வாங்கினாலே விஜய்க்கு நிஜமாக பெரிய சாதனை தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு பல கால்குலேஷன்ஸ் இருக்குது. தேர்தல் கணக்குகள் இன்னும் எவ்வளோ போட வேண்டும் இருக்கிறது. இன்னும் 2-3 தேர்தல்கள் சந்திக்க வேண்டும். அது இருக்கட்டும். எனக்கு தெரிந்து அவர் விஜய் போட்டியிடுகிற 2 இடங்களில் வெற்றி பெறலாம். சில வேறு தீவிர விஜய் ஆதரவாளர் இருக்கிற வெற்றி பெறலாம்.
ஒரு 10 தொகுதிகள் 20 தொகுதிகள் என்று வைத்துக்கொள்வோமே, அது வெற்றி பெறலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் திமுக கூட்டணி மெஜாரிட்டியாக வின் பண்ணிவிட்டால் 20 தொகுதிகளை வைத்துக்கொண்டு விஜயினால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு. அது ஒரு கணக்கு. ப்ளஸ் அவருடைய இரண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்றால் அவரால் நிறைய பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. முதலில் பார்த்தது அவருக்கு நிஜமாக விருப்பம் இருந்ததாக தான் தெரிகிறது. எல்லா தொகுதிகளுக்கும் போக வேண்டும், எல்லா மாவட்டங்களுக்கும் போக வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் அவருக்கு இருந்தது. அது பாராட்டக்கூடியது. ஆனால் கரூர் சம்பவத்தினால் அது கொஞ்சம் பின்வாங்க வேண்டியாயிட்டது. திமுக அரசும் அதில் தில்லுமுள்ளுகள் செய்தது தெரிகிறது நன்றாக. பல கட்டுப்பாடுகளை விதிப்பது, ஜனங்களை ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாதது என பல தொந்தரவுகளும் அவருக்கும் இருந்தன. ஒருவேளை பல மாவட்டங்களுக்கும் அவர் சென்றிருந்தால் வெற்றி வாய்ப்பு அல்லது சதவீதம் அதிகமாக இருக்கலாம். அது ஒன்று. சரி, 3 பேரையும் பார்த்தாகிவிட்டது, 3 பெரிய கூட்டணிகளையும் பார்த்தாகிவிட்டது. சில திமுகவிற்கு வெற்றியை வழங்கக்கூடிய சில வேறு விஷயங்களையும் கூறுகிறேன். உதாரணமாக சில மாதங்களுக்கு முன்பு 5000 கொடுத்தார்கள். அது ஒரு சாதகமான அம்சமாக திமுக கூட்டணிக்கு அமையலாம். நான் சிலரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன். சில விஜய் கட்சியினரே 5000 கொடுத்தார்கள், அப்புறமா வேறு ஏதோ அதே போல் இன்னொரு தொகையை கூட யாருக்கு கொடுத்துருக்கிறார்கள். அது கொஞ்சம் தங்களுக்கு பாதகமாக அமைந்தது இந்த விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் கட்சியினர் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் நான். அது ஒன்று இருக்கிறது. சரி, இப்போது விஜய் கட்சி 20% வாங்குகிறது, 10 அல்லது 15% வாங்குகிறது என்றால் அது யாருக்கு பாதகமாக அமையலாம்? திமுக கூட்டணிக்கா அல்லது அதிமுக கூட்டணிக்கா என்றால் அது அநேகமாக அதிமுக கூட்டணிக்கு தான் அமையும் என்று நினைக்கிறேன். அது அமையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திமுக ஆட்சி விரும்பாதவர்கள் அல்லது திமுக மீது அபிமானம் இல்லாதவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு பதில் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டார்கள். பொதுஜனம் யாருமே எடப்பாடி பழனிசாமி யாருமே அவர் கடவுளாக நம்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. சிலர் மாத்திரம் நினைத்தார்கள். அவர்கள் யார் என்றால் டெல்லி பிஜேபியினர். அவர்களும் நினைத்தாங்க. சில தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்க அதிமுக பிரதிநிதிகள் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி கனவு காண்பது நல்லது. ஆகவே எனக்கு தெரிந்து இந்த விஜய் அவர்களுடைய கட்சியின் வெற்றி அல்லது வாக்கு சதவீதம் அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கக்கூடும். இது ஒன்று. இப்படியாக 3 கூட்டணிகளையும் பார்த்தோம். சரி, இன்னொரு சீமான் பல வருடங்களாக தனித்து போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். முதலில் அவர் பேசுவதெல்லாம் கொஞ்சம் தரம் மிக்கதாக இல்லை. இப்போது கொஞ்சம் தரமான அரசியலாக பேசுகிறார், கொள்கை ரீதியாக பேசுகிறார். ஆனாலும் அவர் பேச்சுக்கள் கேட்பதற்கு உபயோகப்படுமே தவிர அது தேர்தல் வாக்குகளாக மாறுமா என்பது சந்தேகம். ஆகவே அவர் முன்பிருந்த சதவீதம் அதற்கு குறைந்த சதவீதம் பெறக்கூடும். பாமகவும் இந்த முறை சுமாராகத்தான் பர்ஃபார்ம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். என்றால் தந்தை மகன் என்று புதுவையில் அடித்துக் கொள்கிறார்கள். அவர்களை தொண்டர்களே உற்சாகமற்று கிடக்கிறார்கள். அது ஒன்று. ஓகே, இதெல்லாம் இப்படித்தான் செல்லப்போகிறது. ஸோ திமுக ஆட்சிக்கு
வரும் என்பது என் கணிப்பாக இருக்கிறது. ஆனால் இதை விரும்பவில்லை. எதிர்க்கட்சிகள் சரியாக திட்டம் போடவில்லை. அதுதான் முக்கிய காரணம். 5 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தது. பெரும் ஏமாற்றத்திலேயே இந்த கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. எனக்கு தெரிந்து அதிமுக கூட்டணியில் அண்ணாமலையை ஒரு முதல்வர் வேட்பாளராக அல்லது துணை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே வேட்பாளர்களை அறிவித்து கூட்டணி எண்ணிக்கையில் அறிவித்து ஒத்துழைப்புடன் செயல்பட்டிருந்தால் கதையே மாறி இருக்கும். தமிழக பிஜேபி மற்றும் ஒரு 100 இடங்களில் போட்டியிடுவதாகவும் மற்ற இடங்களில் அதிமுகவும் உதிரி கட்சிகள் போட்டியிடுவதாகவும் வைத்திருந்தால் கதையே மாறி இருக்கும். அண்ணாமலை என்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் தமிழருக்கு தேவை என்று சகல ஜனங்களும் விரும்புகிறார்கள். அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். வழக்கம் போல் டெல்லி பிஜேபி இதில் குளறுபடி செய்தது. அது இருக்கட்டும். ஸோ இப்போது தேர்தல் கணிப்புகள் பற்றி மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ கடைசியாக வீடியோவை முடிப்பதற்கு முன்பு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்கிறேன். துக்ளக் ஆசிரியர் சோ சொல்லியிருந்தார், இதுபோல் தேர்தல் நடக்கையில் பிறகு நடந்து முடிந்த பின் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது அவருக்கு ஒரு பார்வை கொடுத்திருந்தார். என்னவென்றால், தேர்தல் சமயத்தில் தலைவர்களுக்கு அது கட்சிகளுக்கு கூடுகின்ற கூட்டம் முக்கியமில்லை, அவர்களுடைய உற்சாகம்தான் அவர்கள் பெறப்போகிற வெற்றியின்கான அளவுகோல் என்று சொல்லியிருந்தார். அவர் ஒரு தேர்தலில் அப்படி தான் பார்த்திருந்தார். அதை தான் சார்ந்த காமராஜ் காங்கிரஸ் வெற்றி பெறும் நினைத்திருந்தார். பிறகு அது தோற்று இருக்கிறது. பிறகு தான் இந்த முடிவுக்கு வந்ததாக சொன்னார் அவர். அதாவது வெற்றி பெறுவதற்கு கூட்டம் இல்லை, கூட்டத்தின் உற்சாகம் முக்கியம் என்று ஒரு எளிமையான ஒரு அளவுகோலை கொடுத்திருந்தார். எந்த கட்சி வெற்றி பெறப் போகிறது, அப்படி பார்த்தால் எந்த கட்சிகளுக்கு உற்சாகம் இருக்கிறது? எனக்கு தெரிந்த திமுக கூட்டணிக்கு, திமுக கட்சியினர்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கிறது, நான் பார்த்தேன். அந்த உற்சாகம் ஏன் வந்தது தெரியும். எதிர்கட்சிகள் சுமாராக இருக்கின்றன, பலவீனமாக. அது ஒன்று. ப்ளஸ் 5 வருடங்கள் தாம் அனுபவித்த சௌகரியத்தை திரும்பவும் நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்ற உற்சாகம் திமுகவர்களுக்கு, திமுக 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர்களுக்கு வந்து அந்த உற்சாகமாக செயல்பட்டார்கள். அது ஒன்று. அடுத்து வேறு யாருக்கு உற்சாகம் இருக்கிறது என்றால் விஜய் கட்சியினர்களுக்கு இருக்கிறது. தாம் சந்திக்கப் போகிற முதல் தேர்தல், தன்னுடைய தலைவர் பற்றி, விஜய் பற்றி எதுவும் பெரும் கரை இல்லை என்று அவர்களுக்கு தனி உற்சாகம் இருக்கிறது. ஆனால் அந்த உற்சாகம் போதுமா வெற்றிக்கு என்று இன்னும் தெரிய போகிறது. நாளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தேர்தல் முடிவுகளை. ஓகே, மேலும் இது போன்ற அரசியல் கருத்துக்களுக்கு என்னுடைய அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை ஃபாலோ செய்யவும், பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.